ஒரு தலைமுறையின் கனவுகளை ஒரு நொடி போதை சிதைத்துவிடக்கூடாது. ஒரு மாணவனின் எதிர்காலத்தை ஒரு தவறான பழக்கம் தீர்மானித்து விடக்கூடாது. இதற்கான விழிப்புணர்வை விதைக்க, உறுதியை வளர்க்க, போதைக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்ய விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் முன்னெடுக்கப்பட்டது. இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நல்ல எண்ணத்தின் தொடக்கம், ஒரு சமூக பொறுப்பின் வெளிப்பாடு, ஒரு தலைமுறையை பாதுகாக்கும் முயற்சி. விழிப்புணர்வு முதலில் மாணவர்களின் எண்ணங்களில் பிறந்தது. எண்ணங்கள் வாசகங்களாக ஒலித்தன, வண்ணங்கள் ஓவியங்களாக உயிர் பெற்றன. அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வாசகமும் ஒரு எச்சரிக்கையை சுமந்தது. அவர்கள் வரைந்த ஒவ்வொரு ஓவியமும் போதையற்ற எதிர்காலத்தின் கனவை பேசியது. காகிதத்தில் உருவான இந்த படைப்புகள் சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்கும் வலிமையான குரல்களாக மாறின. காகிதத்தில் தொடங்கிய அந்த விழிப்புணர்வு பள்ளி வளாகத்தை தாண்டி சமூகத்தையும் சென்றடைந்தது. வகுப்பறையில் கற்ற விழிப்புணர்வு வீதிகளில் குரலாக மாறியது. மாணவர்களின் குரல்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. போதைக்கு அடிமையான ஒருவர் தனது ஆரோக்கியத்தையும் தனது எதிர்காலத்தையும் இழந்து விடுகிறார். போதை பழக்கத்தால் முதலில் பாதிக்கப்படுவது மனிதனின் உடல் நலமே. போதை ஒரு பழக்கம் அல்ல, அது எதிர்காலத்தை அழிக்கும் வலை என்ற செய்தி ஒவ்வொரு மனதையும் சென்றடையட்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வு செய்திகளை தாங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. ஒவ்வொரு கருத்தையும் சென்றடைந்த அந்த துண்டு பிரசுரம் ஒரு விழிப்புணர்வு முழக்கத்தை சுமந்து சென்றது. அடுத்ததாக மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி. கால்கள் மட்டும் பேரணியில் நடக்கவில்லை, ஒரு தலைமுறையின் கனவுகளும் நடந்தன. கைகளில் பதாகைகள், உதடுகளில் முழக்கங்கள், உள்ளங்களில் ஒரே எண்ணம்: போதையை தவிர்ப்போம், வாழ்க்கையை வெல்வோம். இது ஒரு மாணவர்களின் போராட்டம் மட்டுமல்ல, பெற்றோரின் பொறுப்பு, ஆசிரியர்களின் பொறுப்பு, இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் விழிப்புணர்வு பணியில் இணைந்தனர். ஒரு குழந்தையை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதை போன்றது. ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு சமூகத்தை பாதுகாப்பதை போன்றது. ஒரு சமூகத்தை பாதுகாப்பது ஒரு தலைமுறையை பாதுகாப்பதை போன்றது. அந்த தலைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளி வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் ஒன்றிணைந்து உறுதிமொழி எடுத்தனர். அந்த உறுதிமொழி வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை பாதுகாக்கும் வாக்குறுதி. போதையை தொடமாட்டோம், போதைக்கு அடிமையாக மாட்டோம், நண்பர்களையும் போதையிலிருந்து காப்போம், போதையற்ற சமூகத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்ற உறுதி ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் விதைக்கப்பட்டது. ஓவியங்கள் பேசின, வாசகங்கள் பேசின, சுவரொட்டிகள் பேசின, மாணவர்களின் செயல்களும் பேசின. ஆனால் இந்த விழிப்புணர்வு ஒரு வாரத்தின் நிகழ்வாக அல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் எண்ணமாக மாற வேண்டும். இன்றைய மாணவர்களே நாளைய சமூகம். அவர்களின் வாழ்க்கையில் போதை அல்ல புத்தகம் இருக்கட்டும், புகை அல்ல புன்னகை இருக்கட்டும், அடிமைத்தனம் அல்ல சாதனை இருக்கட்டும். ஒவ்வொரு கனவும் உயரட்டும், ஒவ்வொரு குடும்பமும் மகிழட்டும். போதையை எதிர்ப்போம், விழிப்புணர்வை விதைப்போம், நல்ல தலைமுறையை உருவாக்குவோம். என்றும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பணியில் அரசு மேல்நிலைப்பள்ளி பாலவனத்தம் விருதுநகர் மாவட்டம். நன்றி.